இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முட்டு சந்துலையும், அது மூத்திர சந்துன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா சில இடங்கள் வந்து கிரவுண்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி 7 பசங்க 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிக்கிறாங்க. அதுவும் முறையாக நல்லா கற்றுக்கிட்டு அடிக்கவே இல்லை. அந்த பாலை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு எய்ம் வருது. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, தோழி கோனின்னு சொல்லிட்டு வடநாட்டு ஆளுங்க அவங்க விளையாடுறாங்க. இதே 3 வேர்ல்டு கப்புக்கு அவங்களே வச்சுருந்தா 7 பசங்க எவ்வளோ திறமையான பசங்க. இதே மாதிரி எல்லா துறையிலையும் இந்த மாதிரி குறைகள் நடக்குது. அதாவது இப்போ எப்படி வேலைக்கு ஆள் சேர்க்கறதுக்கு எப்படி பெரிய அதிகாரி, அவன் அப்பன் பையன் சொந்தக்காரங்க, அதே மாதிரி தான் இந்த வேலைக்கு வந்து சேர்க்குற மாதிரியே தான் வந்து விளையாட்டுக்கு வந்து ஆள் சேர்ப்பில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசராக அதிகாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அவன் அண்ணன் தம்பி மச்சான் மாமன் இப்படி எடுத்துகிட்டு இருந்தால் ஒரு 7 பசங்களோட திறமை எங்கே போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன வந்து ஒரு தீர்வு அரசாங்கம் எடுக்க போகுது. இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையிலையும் இன்றைக்கி கண்ணதாசன் ஐயா வந்து மது போதையில் தான் வந்து பாட்டு எழுதுவார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஐயா வந்து இன்றைக்கி தெய்வமாக மறைஞ்சிட்டார். அவருடைய பாட்டு வந்து நமக்கு வந்து இன்றைக்கும் கேட்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அவர் வந்து நீ மது போதையில் தான் பாட்டு எழுதுன்னு அவசியம் இல்லை, இந்த ஆளை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா இன்றைக்கி இவ்வளோ தமிழகத்தில் மற்றும் இல்லை உலகம் ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய தமிழர்கள் மெய்மறந்து கருத்துள்ள பாட்டை கேட்கக்கூடிய வகையில் அவர் இன்றைக்கு வரைக்கும் நம்ம மனசில் நிற்கிறார் என்பது தானே உண்மை. ஸோ அது மாதிரி தான் எல்லா துறைகளிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழையோடைய திறமை அழிந்து கொண்டு இருக்கிறது என்று நான் அடித்து சொல்வேன். ஏழையாய் பிறந்த பாவம். ஏன்னா எனக்கு பணக்காரங்க மேலே எந்த ஒரு வெறுப்புலாம் கிடையாது. நீ நல்லா இருந்து உனக்கு இருக்கிற பணபலத்துக்கு நீ வந்து பயணி, உன்னோட வெற்றியை நோக்கி நகர். ஆனால் உனக்கு அந்த திறமை வரல, அந்தந்த சம்மந்தப்பட்ட துறைகளில் உனக்கு அந்த திறமை இல்லைன்னா அதை விட்டு விலகி அடுத்த ஒரு ஏழை ஆன்மங்களுக்கு வாய்ப்பு கொடு. அந்த வாய்ப்பின் மூலம் அவங்க வந்து அடுத்த இலக்கை நகர்ந்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கோ இல்லை வந்து திறமைசாலிகளுக்கோ வழி விடுவார்கள் என்று நான் சொல்கிறேன். எனவே தயவுசெய்து அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறது எந்த விதத்தில் வந்து நம்ம வந்து தரம் தாழ்ந்து விட போகிறோம். அதனால் பணம் எங்களுக்கு இல்லாத குறைதான் தவிர ஒழுக்கமும் நேர்மையும் சாதிக்கக்கூடிய வெறியும் எங்களுக்கு இருக்கிறது என்று அன்போடு பயணிக்கிறேன் உங்களிடம்.